வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரொம்ப ஹெல்த்தியான அவல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ரெட் அவல் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரெட் அவல் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நான் அப்புறமா கொஞ்சம் அரைப்பட்டோன்னே சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு கட்டி கட்டியாக கொஞ்சம் வேணும்னா கட்டி கட்டியாக பண்ணிக்கோங்க. நான் நல்லா நைஸாக பிணைஞ்சிக்கிறேன். சாஃப்ட் ஆகிடும். சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் பிணைஞ்சோடனே ஓரளவு சாஃப்ட் ஆகிடும் புட்டு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ மிக்சி ஜாரில் புட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் போட்டால் ஓகேவாக இருக்குமோ உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய் பெருசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். புட்டெல்லாம் வேக வைக்க போனோம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இட்லிக்கு நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே போலவே புட்டையும் கொப்பரையில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா சாஃப்ட் கொடுக்கும். 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், புட்டு வெந்திருக்கு. புட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதே பவுலில் எடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். அப்போ அரைச்சிக்கிட்டால் தான் தேங்காய் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் ரவையில் கூட ட்ரை பண்ணலாம். ரவா புட்டுன்னு சொல்லி ரவையை அரைச்சி இதே டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு மாவு வச்சுருந்தீங்கன்னா புட்டு மாவுலேயும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.